ஹாய் ஹலோ வணக்கம். நடிகை ஸ்ரீஜா இப்போ இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இவங்களை தெரியுமா அப்படிங்கிறது தெரியல. 90s டைமில் நடித்த நடிகை தான் இவங்க. 1991 வெளியான சேரன் பாண்டியன் அப்படிங்கிற மூவியில் நம்ம விஜயகுமாருக்கு மகளாக இந்த படத்தில் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஸ்ரீஜா பார்த்தீங்கன்னா ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. KS ரவிக்குமார் தான் இந்த படத்தை இயக்கியிருந்தார். நடிகர் சரத்குமார், நல்லெண்ணெய் சித்ரா, விஜயகுமார், மஞ்சுளா, கவுண்டமணி, செந்தில், ஆனந்த் பாபு என பல பிரபலங்கள் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. வெண்ணிலா அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நம்ம ஸ்ரீஜா பார்த்தீங்கன்னா ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனந்த் பாபுவுக்கு லவ் அஃபேராக நடிச்சிருப்பாங்க. ஏ சம்பநாத்து சாரக்காத்து அப்படிங்கிற பாடல்லையும், காதல் கடிதம் அப்படிங்கிற ஒரு பாடல்லையும் இப்போ கண்டிப்பாக நிறைய பேருக்கு இந்த பாட்டில் ரொம்ப பேருக்கு ஃபேவரட்டாகவும் இருக்கும். இந்த பாட்டின் மூலமாகவே ரொம்பவே பிரபலமானாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த படங்கள் எல்லாம் KTVயில் அதிகமாக போடுவாங்க. எப்போ போட்டாலும் சலிக்காமல் கூட இந்த படத்துலலாம் நம்ம பார்த்துருப்போம். ஸ்ரீஜா பார்த்தீங்கன்னா 80s டைமில் மலையாள படத்தில் தான் நடித்து முதல்ல பார்த்தீங்கன்னா அறிமுகமானாங்க. தமிழில் சேரன் பாண்டியன், மௌனம் சம்மதம், MGR நகரில், தையல்காரன், செவ்வந்தி அப்படின்னு சொல்லி நிறைய படங்கள் இவங்களும் பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்கிறாங்க. அந்த டைமில் அதாவது 1991 ஸ்டார்ட் பண்ணி 1994 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த குறிப்பிட்ட காலங்களிலேயே ஒரு 10 படம் நடிச்சு ரொம்பவே பிரபலமானாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். 1993 சந்தான பாண்டியன் அப்படிங்கிறவங்களை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. மலையாளத்தில் பார்த்தீங்கன்னா மம்முட்டி, மோகன்லால், கமல், ஜெயராம் உள்ளிட்ட முன்னணி நடிகர்களுடன் மலையாளத்திலையும் பார்த்தீங்கன்னா படங்கள் பண்ணியிருக்காங்க. மௌனம் சம்மதம் அப்படிங்கிற மூவியில் நடிகை ஸ்ரீஜா பார்த்தீங்கன்னா நடிகர் சரத்குமார் இவங்களுக்கு கூட இணைந்து ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுவும் சரத்குமாருக்கு மனைவியாக இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. சேரன் பாண்டியன் மூவியில் நம்ம சரத்குமாருக்கு அண்ணன் பொண்ணா பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்திற்கு பல விருதுகளும் சேரன் பாண்டியன் படத்துக்கு கிடைச்சிருக்கு இவங்களுக்கு. தமிழ் மட்டுமல்லாமல் தெலுங்கு, ஹிந்தி என இந்த படம் பார்த்தீங்கன்னா ஹிந்தி, தெலுங்கு படத்துலையும் பார்த்தீங்கன்னா ரீமேக் பண்ணப்பட்டது அப்படின்னு கூட சொல்லலாம். திருமணத்துக்கு அப்புறம் சினிமாவுக்கு பாய் பாய் சொல்லிட்டாங்க. இவங்களுக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் இருக்கிறாங்க. ஷார்ட் பீரியட்லேயே நடிகையாக அறிமுகமாகி அதே வேகத்தில் சினிமாவை விட்டும் விலகிட்டாங்க. சில நடிகைகள் மீண்டும் நடிக்க வருவாங்க. அதாவது ஒரு சில படங்களில் நடித்து பிரேக் எடுத்துக்கிட்டு திரும்ப திருமணமாகி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளுக்கு அப்புறமா திரும்ப கம்பேக் கொடுக்குறவங்க நிறைய பேர் உண்டு. ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காணாமல் போன நடிகர்கள் அப்படின்னு சொல்லி லிஸ்ட்டாகவே நம்ம எடுத்திருக்கோம். நிறைய வீடியோக்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா திருமணமானதுக்கு அப்புறமா எனக்கு சினிமா வேண்டாம் அப்படின்னு சொல்லி போன பிரபலங்கள் நிறைய பேரும் உண்டு. அதில் நம்ம ஸ்ரீஜாவும் பார்த்தீங்கன்னா ஒருவர் அப்படின்னு கூட சொல்லலாம். ரீசெண்டாக ஆனால் ஸ்ரீஜா பார்த்தீங்கன்னா அவங்க கணவர் கூட சேர்ந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்குறாங்க. ஆனால் திரும்ப கம்பேக் கொடுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி தெரியலை. நிறைய பிரபலங்கள், அதாவது நடிகர்களாக இருக்கட்டும், நடிகைகளாக இருக்கட்டும், நிறைய பிரபலங்கள் ஒரு சில படங்களில் நடித்து பிரேக் எடுத்துக்கிடுறாங்க. திரும்ப கம்பேக் கொடுக்கறது இல்லை, அவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கிறது இல்லையா அப்படிங்கிற மாதிரி தெரியல. அதில் நம்ம நடிகை ஸ்ரீஜா பார்த்தீங்கன்னா திரும்ப வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? அதே திரும்ப பார்த்தீங்கன்னா பிரபலமாக ஆவாங்கன்னு சொல்லி நினைக்கிறீங்களா? திரும்ப வந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னால நம்ம நியூஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். தேங்க்யூ.